பள்ளி குழந்தைகள் மத்தியில் சுற்றுப்புற தூய்மை, சுகாதாரம், உடல்நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருச்சியில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. பள்ளி குழந்தைகள் மத்தியில் உடல் நலன், தூய்மை மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிராமாலயா தொண்டு நிறுவனம் மற்றும் டிசைன் ஓவியப்பள்ளி இணைந்து பள்ளி குழந்தைகளுக்கான மெகா விழிப்புணர்வு ஓவியப் போட்டியை திருச்சியில் இன்று நடத்தியது. எல்கேஜி முதல் 7ஆம் வகுப்பு வரையிலும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு 5 பிரிவுகளில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டதில் திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இருந்து 360 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருந்தனர். இவர்களுக்கு அளிக்கப்பட்ட உடல்நலன், தூய்மை, சுகாதாரம் குறித்த தலைப்புகளில் எண்ணங்களில் உதித்த வண்ணமிகு ஓவியங்களை வரைந்திருந்தனர். சிறப்பான ஓவியங்களை வரைந்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஓவியம் மூலம் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்றும், இதன் வாயிலாக பள்ளி குழந்தைகள் அவர்களது பெற்றோர்கள், தாங்கள் பயிலும் பள்ளிகள் மற்றும் சுற்றுப்புறத்தை சார்ந்தவர்களுக்கு சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை நிச்சயம் ஏற்படுத்துவார்கள் என ஓவியப் போட்டியின் ஏற்பாட்டாளர் பத்மஸ்ரீ தாமோதரன் தெரிவித்தார். Satya Surya from Holy Cross Girls Higher Secondary School. Ashma Al-Huda Higher Secondary School. Special prizes. Prajan Manford School. A. Prajan. Special. First prize Mayuri Usha from Chellama Matriculation Higher Secondary School. Hi Megha Shri, second prize from Agilandeshwari Vidyalaya. Third வந்து Shagila Shantiya. பாப்பா இங்க பாரு சார், கொஞ்சம் கேமரா பாருங்க சார், கொஞ்சம் கேமரா பாருங்க சார், கொஞ்சம் இங்க பாருங்க. கிளாப் பண்ணிங்க பாருங்க. வணக்கம். இன்றைய தினம் வந்து ஆர்ட் ப்ளஸ் ஹார்ட் ஈக்குவல் டு ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் புதுசாக உருவாக்கி ஓவியக்கலை மூலமாக, பாரம்பரிய ஓவியக்கலைகள் மூலமாக சுகாதார செய்திகளையும், தூய்மை மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் போன்ற செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இந்த ஓவிய கண்காட்சியும் போட்டியும் வச்சுருக்கோம். இந்த ஓவியக்கலை போட்டியில் நிறையா மாணவர்கள் ஒரு 306 மாணவர்களுக்கு மேல் இந்த திருச்சியை சுற்றி உள்ள பகுதியிலிருந்து கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 பள்ளிக்கூடங்களுக்கு மேலே உள்ள மாணவர்கள் 1ஆம் வகுப்பு எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவங்க கலந்துருக்காங்க. அவர்கள் என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னா, இதோட ஓவிய போட்டியோட நோக்கம் என்னன்னா சுகாதாரம் பற்றிய செய்திகளை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த செய்திகளை ஆர்ட் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அதுதான் எங்களோட முக்கிய நோக்கம். கலைகள் மூலமாக மக்களுக்கு ஓவியங்கள் மூலமாக சுகாதார செய்திகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த செய்தியை அவங்க பெற்றோர்களுக்கும் அந்த பள்ளிகளுக்கும் சென்றடைய வேண்டும். இதுதான் எங்களோட முக்கிய நோக்கம். இந்த ஓவியக்கலை போட்டியில் நிறைய மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்துக்கிட்டாங்க. பெற்றோர்கள் காலையிலே இருந்து அவங்க நல்ல அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க.
இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஓவியங்களை எல்லாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா வந்து அதை வந்து நாங்கள் ஒரு 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 புத்தக வடிவில் எங்களோட செய்தி மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு எல்லாம் பயன்படுத்த போகிறோம். அதான் முக்கிய நோக்கம். மாணவர்கள் வந்து இதில் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டது அவங்களோட கற்பனை திறன், ஓவியத்திறன் மற்றும் வந்து இந்த நம்ம சமூகத்துக்காக செய்ய வேண்டிய இந்த சுகாதார செய்திகள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமாக ஒரு தேசிய அளவில் இதை நாங்கள் கொண்டு போகலான்னு இருக்கோம். இது ஒரு நல்ல முயற்சி வந்து நாங்கள் மற்ற எல்லாரோடும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். டிசைன் ஸ்கூல்லேருந்து சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரெக்கிட் பனேகாஸ் ஃபெஸ்ட் இந்தியா அந்த ப்ரோக்ராமில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்து தமிழ் அவங்க எங்களோட வந்து தமிழ் திசை அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. இதுதான் எங்களோட முக்கிய நோக்கம். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த ஓவிய கலை போட்டிக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் எங்கள் நோக்கம். பர்டிகுலர்